வணக்கம், வெல்கம் டு கல்ஸ் குசின். இன்றைக்கி 2 வெரைட்டி ரைஸ் பார்க்க போகிறோம். இந்த பெரிய நெல்லிக்காய் சாதமும் தேங்காய் சாதமும், இது ரெண்டுமே நல்ல ஹெல்த்தியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்து அது நல்லா பொரியணும். பொரிஞ்சப்புறமா வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட முந்திரி பருப்பு ஒரு 10, பச்சை மிளகாய் 1, காஞ்ச மிளகாய் 2, இதுதான் காரத்துக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுடலாம். இப்போது பெரிய நெல்லிக்காய் 4, அதை துருவினது அதை சேர்த்துட்டு மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு அரை டீஸ்பூன். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ரொம்பலாம் வதக்க வேண்டாம். இப்போ 2 கப்பு வடித்து வச்ச சாதம் அதை சேர்க்குறோம். நல்லா உதிரியாக இருக்கணும் சாதம். இப்போ இதை நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட ஹெல்த்தி நெல்லிக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுது. இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது தேங்காய் சாதம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காயை துருவி எடுத்துடணும். அடுத்தது ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். அது காஞ்சப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 1, பச்சை மிளகாய் 2 கட் பண்ணது, முந்திரி பருப்பு ஒரு 10, கொஞ்சமாக கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போகிறோம். இதில் தேங்காய் துருவினது ஒரு அரை கப்பு அதை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இது கூட 2 கப்பு வடித்து வச்ச சாதம், நல்லா உதிரியாக வடித்தது அதை சேர்த்துடலாம். உப்பு ஒரு அரை டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. ஸோ நம்மளோட யம்மி தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுது. நீங்களும் இந்த 2 வெரைட்டி ரைஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.